நாம் 10,000 ஆண்டுகளாக முழுமுதற் கடவுள் என்று வணங்கி வரக்கூடிய படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழிலை செய்கின்ற சதாசிவம் என்ற இடத்தில் இருக்கின்ற அந்த கடவுள் திரையோத சார்ந்த நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் பர கனவில் இருக்கிறார் என்று திரையோத சார்ந்த நிலையில அந்த பர கனவுல இருக்கின்ற சதாசிவம் இந்த பூமியில் சில முனிவர்களை துணை கொண்டு வேதங்களையும் புராணங்களையும் உருவாக்கி தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டது இதுநாள் வரை காட்டிக்கொண்டு இருக்கிறது. பரக்கனவில் இருக்கின்ற ஒரு ஆன்மா, குருத்துரியத்தில் இருக்கின்ற ஆன்மா மகான் தத்துவராயர். அவர் நினைத்திருந்தால் தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அந்த பெரும்பதி யார் என்றால் சைவம், வைணவம் என இந்து வேத ஆகமத்தில் கடவுளாக குறிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கும் பௌத்தம், சமணம், கிறித்துவம், இஸ்லாம் என உலகில் காணப்படுகின்ற 6 கோடி சமயங்களில் கடவுளாக காட்டப்பட்ட ஆன்மாக்களுக்கும் தன்னுடைய சோபையை மட்டும் காட்டி மகான் தத்துவராயர் போன்ற ஆன்மாக்களுக்கு குரு துரிய நிலையை வழங்கி அருட்பிரகாச வள்ளலார் என்ற ஆன்மாவுக்கு தன்னுடைய முழு அறிவையும் கொடுத்து எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கின்ற சுத்த சன்மார்க்கத்தின் தனி தலைமை பெரும்பதியான பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். சத்திய தீபம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுரு ஐயா அவர்கள் குருத்துரிய நிலையை அடைந்த உன்னத மகானான தத்துவராயரை பிரணவதேகி அல்ல என்கிறார். மகான் தத்துவராயரை பிரணவதேகி என்று குறிப்பிடுவதை தவறு என்கிறார் ஞானதேகத்தை அடைந்த சிவகுரு ஐயா அவர்கள். தத்துவராயர் பிரணவதேகி அவர் நிலையை யாரும் அடையவில்லை என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் என்பது தவறு. ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இதுவரையிலும் தத்துவராயர் எனும் உன்னத மகானை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் உலகமே மறந்துவிட்ட உன்னத மகான் என்ற தலைப்பில் ஏற்கனவே நமது சேனலில் ஒரு காணொளி பதிவிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் அந்த காணொளியை பார்த்துவிட்டு இந்த பதிவை பார்த்தால் மேலும் புரிதல் ஏற்படும். மிக்க நன்றி. சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம். அந்த கடவுளின் அருளால் சுத்தமாதி 3 தேகத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகள் அநேகம் என்பார் வள்ளல் பெருமானார். அதாவது சுத்தமாதி 3 தேகம் என்றால் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். பெருமானார் ஒரு பாடலில் குறிப்பிடுவார், அந்நாளில் அம்பல திருவாயிலிடை உன கண்புடன் உரைத்தபடியே அற்புதம் எல்லாம் வல்ல நம் அருட்பேரொளி அளித்தனம் மகிழ்ந்து உன் உள்ளே இந்நாள் தொடுத்து நீ எண்ணிய படிக்கே இயற்றி விளையாடி மகிழ்க என்றும் இரவாத இன்ப நிலையில் அனுபவமாகி. இந்த வரிய நல்ல நுட்பமாக கவனிக்க வேண்டும் ஆன்மநேய உறவுகளே. என்றும் இரவாத நிலையில் இன்ப அனுபவமாகி இயல் சுத்தமாதி 3 எந்நாளும் உன் இச்சை வழிபற்று வாழ்கையாம் எய்தி நின்னுட்கலந்தோம். இனி எந்த ஆற்றினும் பிரிவூரோம் உண்மையி தெம்மான என்ற குருவே மண்ணாகி என் பெரிய வாழ்வாகி அழியாத வரமாகி நின்ற சிவமே மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே என பாடுகிறார் வள்ளல் பெருமானார். அதாவது இறைவன் தனக்கு, பெருமானார் வள்ளலார் சொல்றார், தனக்கு இறைவன் சுத்தமாதி 3 தேகத்தையும் கொடுத்தான் என்கிறார். அதுபோலவே சாதலென்றும் பிறத்தலென்றும் தடுமாறும் இரு வினையின் ரலையை வாங்கி யாதலொன்று நடராசன் இரு உருவம் எனக்களித்தான் அச்சோ என்கிறார் மகான் தத்துவராயர். ஆன்மாக்கள் அடைகின்ற தேகம் 3 தேகம்தான், 3 உருவுதான். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அல்லது சுத்த உருவம், பிரணவ உருவம், ஞான உருவம். மகான் தத்துவராயர் குறிப்பிடுகிறார், சாதலென்றும் பிறத்தலென்றும் தடுமாறும் இரு வினையின் ரலையை வாங்கி யாதலொன்று நடராசன் இரு உருவம் எனக் கழித்தான் அச்சோ என்கிறார் மகான் தத்துவராயர். இதன் பொருள் என்னவென்றால் இறைவன் தனக்கு சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் அளித்தான் என்பதன் பொருள். வள்ளல் பெருமானார் தன்னுடைய உரைநடை பகுதியான வசன பாகத்தில் ஜீவ சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், பிரம்ம சைதன்யம், கூடச சைதன்யம், சர்வ சாட்சி என்று குறிப்பிடுவார். வள்ளல் பெருமானார் ஜீவ சைதன்யம் என்பது தம்பள பூச்சி முதல் மனிதரில் மூடர் பரியந்தம் பர தந்திரர்கள் என்கிறார். ஈஸ்வர சைதன்யம் என்பது அசுரர், ராட்சசர், உயர் அறிவுடைய ஜீவர்கள், சுதந்திரர்கள் என்கிறார். பிரம்ம சைதன்யம் என்பது காரிய ரூபத்தோடு கூடிய சுத்த தேகி என்கிறார். கூடச சைதன்யம் என்பது காரிய காரண அருபத்தோடு கூடிய பிரணவதேகி என்கிறார். சர்வ சாட்சி என்பது காரண அருபத்தோடு கூடிய ஞானதேகி என்கிறார்.
என்கிறார். கூடச சைதன்யம் என்பது ரூப அருவத்தோடு கூடிய பிரணவ தேகம் என்பது உண்மை. கூடச சைதன்யம் என்பது காரிய காரண அருவத்தோடு கூடிய பிரணவ தேகம் என்பது தெளிவு. பிரம்ம சைதன்யமாகிய சுத்த தேகத்தையும் கூடச சைதன்யமாகிய பிரணவ தேகத்தையும் நான் பெற்று கொண்டேன் என்கிறார் மகான் தத்துவராயர் ஒரு பாடலில். பிரம்மமும் கூட சன்னமும் அல்லது ஆத்மாவும் உபாதி ரகிதமாயிருத்தலின் அவை சுத்தமென அடைந்தேன் கொள்ளுவார் விமலரே என பாடுகிறார் மகான் தத்துவராயர். காரியம் என்பது சுத்த தேகம், காரிய காரணம் என்பது பிரணவ தேகம், காரணம் என்பது ஞான தேகம். அதுபோல காரிய ரூபம் என்பது சுத்த தேகம், காரிய காரணம் என்பது பிரணவ தேகம். மகான் தத்துவராயர் தான் எழுதிய பல பாடலில் இந்த காரிய காரண அருவத்தால் நான் திளைத்தேன் என்று பாடுகிறார். உதாரணத்திற்கு ஒரு பாடல்: அருவமும் உருவமும் ஆகிய பொருளை அதீதம் என்று அருளி தழித்தது பொருள் உணர்வது பரம் வசிட்ட வாக்கியத்தார் பொருவில் சுவலிதை தற்பத பொருள் அதுவா மருள் நிலனென முதல் அருளிய பரிசே என பாடுகிறார் மகான் தத்துவராயர். உருவமாகிய சுத்த தேகத்தையும் அருவமாகிய பிரணவ தேகத்தையும் இறைவன் எனக்கு பரிசாக அளித்தான் என்கிறார். அதுபோலவே வள்ளல் பெருமானாரும் தனிப்படும் ஓர் சுத்த சிவ சாக்கிர நல்நிலையில் தனித்திருந்தேன், சுத்த சிவ சொப்பனத்தே சார்ந்தேன், தனிப்படும் மெய் சுத்த சிவ சுழுத்தியிலே கழித்தேன், கலந்து கொண்டேன் சுத்த சிவ துரிய நிலை அதுவாய் சினிப்பிலதாய் எல்லாம் அல்லதுவாம், சுத்த சிவ துரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன், இன்புரு சிற்சபை இறையை பெற்ற பரிசு அதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் தோழி என மகான் தத்துவராயர் பரிசு பெற்றது போல் நானும் பரிசு பெற்றேன் என்கிறார் வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுவார். அந்த செய்தி என்னவென்றால், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற 3 தேகத்தையும் பெற்றுக்கொண்ட அனுபவிகளின் அனுபவம் என்னவாக இருக்கும் என்று குறிப்பிடுவார். அந்த அனுபவத்தை நாம் இப்போது வாசிக்கப் போகின்றோம். தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோற்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள், புறத்தே மண் கல் முதலியவற்றால் எரினும் அவை அவர் வடிவில் தாக்குவன அல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள், புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள், புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள், புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அசைக்க மாட்டாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள், புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்தில் இன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல. அண்ட பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியும். அண்ட பிண்டங்களில் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவரது செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நா இருந்த இடத்திலிருந்தே சுவைத்தறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசித்து அறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற சுகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகந்தறியும். எவ்விடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும். எவ்விடத்திலும் அவர் கால்கள் இருந்த விடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்த விடத்திலிருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்தில் இருந்தே எவ்விடத்தும் ஆனந்தத்தில் கூடும். அவரது மனமுதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயவினால் பற்ற தொடங்கில் எல்லா உயிரினது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்துக் கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டு அறியாது. தயவினால் சுட்டறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டறியும். அவர்கள் நிர்குணத்தவர் ஆவார்கள், அல்லது தாமச ராசச சாத்விக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே பிரகிருதியினால் மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே காலதத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது. உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள். புறத்தே
அப்படியே நியதியால் அவரது திருமேனி வரையப்படாது. அன்றி காலம், வித்தை, ராகம், புருடன் முதலிய மற்றைய தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயையால் பேதப்படார்கள். சுத்த மகா மாயையை கடந்து அதன் மேல் அறிவே உருவாக விளங்குவார்கள். இந்த திருமேனியை பெற்றவர்கள் விளங்குவார்கள் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார். இந்த திருமேனியை பெற்றவர்கள் யார் என்றால் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் பெற்றவர்கள். இந்த 3 தேகத்தை பெற்றவர்கள் திருமேனியர் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த திருமேனியை நான் பெற்று கொண்டேன் என்கிறார் மகான் தத்துவராயர் ஒரு பாடலில். குடிமைகுல மாச்சரி மங்கோத்திர சூத்திரமன துங்குலைந்து போக வடிமை கொண்ட நடராசன் திருமேனி எனக்கு அளித்தான் அச்சோ என பாடுகிறார் மகான் தத்துவராயர். இப்படியே பல பாடலில் மகான் தத்துவராயர் தான் பிரணவ தேகத்தை பெற்று கொண்டதையும் குருத்துரிய நிலையை அடைந்ததையும் மிக ஆழமாக பதிவு செய்து உள்ளார். அப்படி இருக்கும்போது மகான் தத்துவராயரை பிரணவ தேகி என்று குறிப்பிடுவது தவறு என்று ஏன் சிவகுரு ஐயா குறிப்பிடுகிறார்? இப்படி உன்னத மகானை ஏன் நிந்திக்கிறார்? சுத்த ஞானியை தூஷணம் செய்கிறார். ஆனால் சில பேர்லாம் சில கேள்விகளை கேட்டு வச்சிருக்கீங்க, இன்னமும் சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் சுத்த ஞானிகளை தூஷணம் செய்யவில்லையா என்று. இதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு தன்னுடைய முழு அறிவையும் கொடுத்தார் என்பது பல ஆதாரங்கள் இருக்கிறது. வள்ளல் பெருமானார் அந்த ஆதாரத்தை நமக்கெல்லாம் கொடுத்து இருக்கின்றார். பெருமானார் சொன்னதுதான் பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தியே. 63 நாயன்மார்களும் மாணிக்க வாசகரும் மனிதரல்ல. தேவாரம் திருவாசகம் எல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். சித்தர்கள் இவற்றுக்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து அவர்கள் செய்ததாக பரிச்சயம் செய்ததை தவிர உண்மை அல்ல என்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் புராணத்தில் வருகின்றவர்கள் என்பதும் உண்மை. ஆனால் மகான் தத்துவராயர் நம்மை போலவே கருவில் 10 மாதம் இருந்து தாய்ப்பால் குடித்து தவழ்ந்து வளர்ந்து வடநாடு தென்னாடு என்று சுற்றி திரிந்து இறுதியில் இறைவனின் அருளால் பிரணவதேகத்தை அடைந்தார். ஆனால் அப்படிப்பட்ட உன்னத மகான் சுத்த ஞானி பிரணவதேகி இல்லை என்று குறிப்பிடுவதுதான் சுத்த ஞானியை தூஷணம் செய்வது. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். சிவகுரு ஐயாவை சுட்டி காட்ட வேண்டிய நோக்கம் நமக்கு கிடையாது. அது என்னுடைய வேலையும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னா சிவகுரு ஐயா உங்கள் பேரை சொல்லி சொன்னாரா, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. மகான் தத்துவராயர் பிரணவ தேகி என்ற செய்தியை இணையத்தின் வாயிலாக இந்த உலகிலேயே முதலில் அறிவித்தது நாங்கள் தான். இன்றும் இணையதளத்தில் சென்று மகான் தத்துவராயர் பிரணவ தேகியா என்று ஒரு கேள்வி எழுப்பினால், ஆம், அவர் பிரணவ தேகி என்ற செய்தியை தந்தது நாம் தான். அதனால் தெள்ளத் தெளிவாக அவர் குறிப்பிட்டது எங்களை என்பது ஐயமில்லை. நாம் தத்துவராயரை பற்றி காணொளி வெளியிட்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 50,000 ஆன்மநேய உறவுகள் அதை பார்த்து இருக்கின்றார்கள். நாளை 5 லட்சம் மனிதர்கள் அதை பார்க்க கூடும். இப்போது நான் பதில் காணொளி விடவில்லை என்றால் நான் பொய் பேசி இருக்கின்றேன் என்றுதான் நினைப்பார்கள் இவர் செய்த இந்த செயலால். அதனால் தெளிவு கொடுக்க வேண்டியது என்பது என்னுடைய கடமை. யாரையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது எனது நோக்கம் கிடையாது. நம் அனைவருக்கும் தெள்ளத் தெளிவாக புரிந்துவிட்டது. மகான் தத்துவராய சுவாமிகள் சுத்த பிரணவ தேகத்தை பெற்ற ஞானி என்பது. நாம் ஏற்கனவே ஒன்று சொன்னோம். சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம். அந்த கடவுளின் அருளால் சுத்தமாதி 3 தேகத்தை பெற்று கொண்ட ஞானிகள் அநேகம் என்று. மகான் தத்துவராய சுவாமிகள் அந்த கடவுளின் அருளால் பிரணவ தேகத்தை பெற்று கொண்டார். ஆனால் இந்த பூமியில் அந்த கடவுளின் அருளால் சுத்த தேகத்தை பெற்று கொண்ட சிலரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடவுளின் அருளால் இந்த பூமியில் பிரணவ தேகத்தை பெற்று கொண்டவர் மகான் தத்துவராயர் மட்டுமே. அந்த கடவுளின் அருளால் வள்ளலார் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தை மட்டும் பெற்று கொண்டவர் அல்ல. ஆன்மாக்களுக்கு சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் அளிக்கின்றவர் கடவுள். அந்த கடவுளாகவே ஆனவர் வள்ளல் பெருமானார். அது வேற விஷயம். ஆனால் இந்த சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் எந்த தேகத்தை கொண்டு பெற முடியும் என்றால் மனித தேகத்தை கொண்டே இந்த சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் நாம் அடைய முடியும். நாம் அனைவரும் மனித தேகத்தில் தான் இருக்கின்றோம், ஐயம் இல்லை. நமக்கும் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் கிடைக்குமா என்றால்
கிடைக்காது. ஏனென்றால் இந்த 3 தேகத்தை அடைவதற்கு 2 தகுதியை நாம் அடைந்திருக்க வேண்டும். ஒன்று, நாம் இருக்கின்ற தேகம் பக்குவ தேகமாக இருக்க வேண்டும். அந்த பக்குவ தேகத்தில் இருக்கின்ற ஆன்மா பக்குவ ஆன்மாவாக இருக்க வேண்டும். நாம் பக்குவ தேகமாகிய மனித தேகத்தில் தான் இருக்கின்றோம், ஐயம் இல்லை. ஆனால் இந்த மனித தேகத்தில் இருக்கின்ற ஆன்மாவாகிய நாம் பக்குவ ஆன்மாவாக இருக்கின்றோமா என்றால் இல்லை. நாம் பக்குவ தேகமாகிய மனித தேகத்தில் அபக்குவ ஆன்மாவாக இருக்கின்றோம். கடவுளானவர் ஒன்றாகிய ஞான தேகியமல்ல, இரண்டாகிய சுத்த பிரணவ தேகியமல்ல. கடவுளானவர் தன் அருளை பெற்ற சுத்த ஞானிக்கு சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் கொடுக்கின்ற முதல் கருவியாக இருக்கின்றார் என்பார் வள்ளல் பெருமானார். பக்குவ தேகத்தில் அபக்குவ ஆன்மாவாக இருக்கும் நமக்கு ஆண்டவரே வந்து விருப்பப்பட்டு அருள் செய்தாலும் அந்த அருள் காரியப்படாது. ஏனென்றால் வள்ளல் பெருமானார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வாசிக்கின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். மேலும் அனலுக்கு சரியான கற்பூரம், பஞ்சு, கரி, கட்டை முதலிய வஸ்துக்களில் அக்கினி சீக்கிரம் காரியப்படும். கதலி முதலிய வஸ்துகளில் காரியப்படுவது தாமசம். கதலி என்பது வாழை மரம் அல்லது வாழை மட்டை. கதலி முதலிய வஸ்துகளில் காரியப்படுவது தாமசம். அதுபோல் பக்குவ ஆன்மாக்கள் இடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்து அக்கினி காரியப்படுவது போலவாம். ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவ ஆன்மாக்கள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவசாதிகளை நீக்கல் வேண்டும். ராக துவசாதி என்பது விருப்பு, வெறுப்பு, மேலும் சினம், வெகுளி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும். அதனால் நாம் அனைவரும் விருப்பு வெறுப்புகளையும் சினம், வெகுளி முதலியவற்றையும் நீக்கி கொண்டால்தான் நமக்கும் சுத்த பிரணவ ஞான தேகம் முதலியவை கிடைக்கும். இதை நீக்கி கொள்ளாவிட்டால் நமக்கு இந்த 3 தேகமும் கிடைக்காது. முடிவில் இறந்து போய் மண்ணில் எவ்வித தோற்றமும் இல்லாமல் மறைந்து கிடக்க நேரிடும். வள்ளல் பெருமானார் திரையோத தசநிலை என்று 13 நிலையை குறிப்பிடுவார். பூதநிலை, கரணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகா மாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகா மாயா நிலை, சர்வ மகா மாயா நிலை, குண்டலி நிலை, பிரணவ நிலை, பரிக்கிரக நிலை, திருவருள் நிலை என்று நாம் சினம், வெகுளி முதலியவற்றையும் விருப்பு வெறுப்பு முதலியவற்றையும் நீக்கி கொண்டால் இந்த திரையோத தசநிலைகளில் குறிக்கப்படுகின்ற 13 நிலைகளில் 8வது நிலையாகிய சுத்த மகாமாயை கடந்து சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்று விளங்குவோம். பெருமானார் அவர் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுவார். சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் பெற்றுக்கொண்ட அனுபவிகள் மாயையால் பேதப்படார்கள். அவர்கள் சுத்த மகாமாயையை கடந்து அறிவே உருவாக விளங்குவார்கள் என்று. அதனால் இந்த விருப்பு வெறுப்பு சினம் வெகுளி இவையெல்லாம் எப்போது நீங்குமென்றால் எல்லா உயிரையும் தன்னுயிராய் கருதும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தாலே இவைகள் நீங்கும். இவைகள் நீங்கினால்தான் நமக்கு அந்த சுத்தமாதி 3 தேகமும் கிடைக்கும். சரி, அது சரி. நாம் வணங்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், மகேஸ்வரன், சதாசிவன் போன்றவர்களெல்லாம் இந்த ராக துவாசாதிகளை நீக்கி கொண்டார்களா என்றால் ஆம், நீக்கி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஜீவகாருண்ய முயற்சியால் நீக்கி கொண்டவர்கள் கிடையாது. உண்மை கடவுளை நோக்கி அவர்கள் இயற்றிய கடுமையான தவத்தால் ஏகதேசமாக நீக்கி கொண்டார்கள். அதனால் ஏற வேண்டிய படிகளெல்லாம் ஏற மறந்து அதிசயித்து பாதியிலே நின்று விட்டனர் என்று பெருமானார் குறிப்பிடுவார். பெருமானார் குறிப்பிட்டது போல் குறிப்பிட வேண்டுமென்றால் 5 செய்யும் கடவுளர்கள் எல்லாம் இயற்கை உண்மை கடவுளின் சோபையை கண்டவர்கள். உண்மை கடவுளின் சோபையை ஒருவன் கண்டால் அவன் 5 செய்வான். அப்படிதான் இவர்கள் அனைவரும் 5 செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் வணங்கும் கடவுளர்களில் மிகவும் பெரியவர், போற்றுதலுக்கு உரியவர் என்று யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 செய்கின்ற சதாசிவம்தான். இந்த சதாசிவம்தான் சிவபெருமான் என்ற பெயரிலும் தில்லை நடராஜர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். இந்த படைத்தல் முதலான அருளல் வரை 5 செய்கின்ற இந்த சதாசிவம் எந்த நிலையில் இருக்கிறது, அதாவது திரையோத சாந்த நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று விவரிக்கின்றவர் வள்ளலார் கிடையாது. குருத்துரிய நிலையை அடைந்த மகான் தத்துவராய சுவாமிகள் இந்த சதாசிவ பதவியை பெற்ற ஆன்மாக்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை விவரிக்கிறார். காலமும் சதுர் ஞானமும் நியாயமும்
கண்டன்ன எண்ணி லிராசத மாயை மேலோடு கீழ்ப்பக்கம் விரவிய பின்முன் விரிவுறு மைபவ மாயினவெல்லாம் சாலவும் மிரணிய சர்ப்பமும் இதுதான். இந்த வரியை நல்லா கவனிங்க. சாலமும் மிரணிய சர்ப்பமும் இதுதான். சதாசிவ கால பரன் கனவிது. சதாசிவ கால பர கனவிது. வெப்பாலுயர் காரண உபாதியன் அருள பரிபூரணனே பள்ளி எடுந்தருளாயே என்று பாடுகிறார் மகான் தத்துவராயர். அதாவது நாம் 10,000 ஆண்டுகளாக முழுமுதற் கடவுள் என்று வணங்கி வரக்கூடிய படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழிலை செய்கின்ற சதாசிவம் என்ற இடத்தில் இருக்கின்ற அந்த கடவுள் திரையோத சார்ந்த நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் பர கனவில் இருக்கிறார் என்று மகான் தத்துவராயர் குறிப்பிடுகிறார். அதாவது ஜீவசாக்கரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்தி, நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழுத்தி இவற்றை கடந்துதான் பரசாக்கரம், பரசொப்பனம். சொப்பனம் என்றால் கனவு. பரசாக்கரம், பரசொப்பனம். அந்த பாடலை இன்னொரு வாட்டி படிக்கணும், கவனிங்க. காலமும் சதுர் ஞானமும் நியாயமும் கண்டன்ன எண்ணி நிராசத மாயை மேலோடு கீழ்ப்பக்கம் விரவிய பின்முன் விரிவுறு மைபவ மாயின எல்லாம் சாலவும் இரணிய சர்ப்பமும் இதுதான். சதாசிவ கால பர கனவிது. இந்த பர கனவு என்ற இடத்தில்தான் நாம் பல 1000 ஆண்டுகளாக போற்றி கடவுள் என வணங்கி வரும் ஆன்மாக்கள் இருக்கின்றன. சதாசிவம் பர கனவில் இருக்கின்றது. இவற்றை கடந்து, இந்த பர கனவை கடந்து பர சுழுத்தி இருக்கின்றது. இந்த பர சுழுத்தியை கடந்து குரு சாக்கரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் இருக்கின்றது. இந்த குரு துரியத்தில் இருக்கின்றவர்தான் மகான் தத்துவராய சுவாமிகள். இப்ப பெருமானார் என்ன சொல்லுவாங்கன்னா, இயற்கை உண்மை கடவுளை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து அக்கடவுளின் சோபையை கண்டு 5 தொழிலையும் பெற்று கொண்டது என்று குறிப்பிடுவார். அதன் மூலம் இந்த பூமியில் வேத வியாசனை துணை கொண்டு புராணத்தின் மூலம் தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டது, காட்டிக்கொண்டு இருக்கிறது இதுவரையில். இப்ப திரையோத சார்ந்த நிலையில அந்த பர கனவுல இருக்கின்ற சதாசிவம் இந்த பூமியில் சில முனிவர்களை துணை கொண்டு வேதங்களையும் புராணங்களையும் உருவாக்கி தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டது இதுநாள் வரை காட்டிக்கொண்டு இருக்கிறது. பரக்கனவில் இருக்கின்ற ஒரு ஆன்மா, குரு துரியத்தில் இருக்கின்ற ஆன்மா மகான் தத்துவராயர். அவர் நினைத்திருந்தால் தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. வேதங்கள் மூலமாகவும் ஆகமம் மூலமாகவும் புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாகவும் தன்னை கடவுளாக காட்டி திரையோத சார்ந்த நிலையில் பரக்கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சதாசிவத்திற்கு தான் இந்த பூமியில் 12 ஜோதி லிங்கமும் பஞ்சபூத தலங்களும் எண்ணற்ற ஆலயங்களும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சமயமே சைவ சமயம். இவர்களை கொண்டு எழுப்பப்பட்ட மதமே இந்து வேத ஆகமம். இந்து வேத ஆகமம் மட்டுமல்ல, உலகில் காணும் எந்த சமயமும் எந்த மதமும் ஆன்மாக்களை தான் கடவுள் என நினைத்து இதுவரையில் வணங்கி வருகிறது என்பது சத்தியமான உண்மை. இந்த உண்மைகளை பற்றி தெரியாமல் போனதால் தான் சிலர் மகான் தத்துவராயர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்றும் மகான் தத்துவராயருக்கு குரு துரிய நிலையை அருளியவர் சைவ சமய கடவுள் என்று சிலர் சொல்லிக்கொண்டு உள்ளார்கள். அதாவது சைவ சமய கடவுளாக குறிக்கப்பட்ட சதாசிவம்
அந்த சிவம் எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் திரையோத சார்ந்த நிலையில் பரகனவு என்ற இடத்தில் இருக்கிறது. மகான் தத்துவராயர் குரு துரியத்தில் இருக்கிறார். பரகனவை கடந்து குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி, குரு துரியம் என்று இருக்கிறது. பரகனவில் இருக்கின்றவர் எப்படி குரு துரியத்தில் இருக்கின்ற ஒரு ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியும்? குரு துரியத்தில் இருக்கின்றவர் வேண்டுமென்றால் பரகனவில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியும். அதான் லாஜிக். இந்த உண்மை தெரியாமல் மகான் தத்துவராயர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்றும், அவரை நாம் நிந்திக்கின்றோம் என்றும், அவரை சைவ சமயத்தில் இருந்து பிரிக்கிறோம் என்றும் சிலர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மகான் தத்துவராயர் ஒரு செய்தியை தெளிவாக குறிப்பிடுகிறார். தனக்கு குரு துரிய நிலையை அருளிய கடவுள் யார் என்று. அதற்கு முன்னால் நாம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் என்னன்னா, வேதம் 4 என்பது ரிக், யசூர், சாமம், அதர்வனம். ஆகமம் 30. ஆகமம் 30 என்பது சைவ ஆகமம் 28, வைணவ ஆகமம் 2, இதிகாசம் என்பது 2. என்னவென்றால் மகாபாரதம் 1, மற்றொன்று ராமாயணம். புராணம் என்பது 18 புராணம் என்னவென்றால் சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி புராணம் 1, சூரிய புராணம் 1, மொத்தம் 18. எனக்கு குரு துரிய நிலையை அருளிய கடவுள் 4 வேதத்திலும் 30 ஆகமத்திலும் 2 இதிகாசத்திலும் 18 புராணத்திலும் காட்டப்பட்ட கடவுள் எனக்கு குரு துரிய நிலையை அருளவில்லை என்கிறார் மகான் தத்துவராயர். நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு குரு துரிய நிலையை அருளியவர் 4 வேதத்திலும் 30 ஆகமத்திலும் 18 புராணத்திலும் காட்டப்பட்ட கடவுள் கிடையாது என்பதை ஆழமாக பதிவு செய்கிறார். இப்படியே நீ சொல்லிட்டு போடுவேன், நாங்கள் நம்ம சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. இருங்க, அந்த பாடலை நான் சான்றா வைக்கிறேன். வேதமும் ஆகமமும் கீதைகளும் மிருதி புராணமும் வேத மார்க்கர் வாதமும் வல்லவர் உள்ளதுள்ளு மன்னியும் தோன்றாத வள்ளல் வந்து. என்ன சொல்றார் தத்துவராயர்? வேதமும் ஆகமமும் கீதைகளும் மிருதிகளும் புராணமும் வேத மார்க்கர் வாதமும் வல்லவருள்ள துள்ளு மன்னியும் தோன்றாத வள்ளல் வந்து. அதாவது என்னன்னா, வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம் இதிலெல்லாம் காட்டப்பட்ட கடவுள் கிடையாது என்பதை சொல்கிறார். வேதமும் ஆகமமும் கீதைகளும் மிருதி புராணமும் வேத மார்க்கர் வாதமும் வல்லவர் உள்ள துள்ளு மன்னியும் தோன்றாத வள்ளல் வந்து பூதமும் பௌதிக தானு மற்றும் போதமேயாக புரிந்து தோன்றி பாதம் அளித்து பரிசு பாடி பந்தடிக்க வாரீர் பாவை நல்லீர் என பாடுகிறார் மகான் தத்துவராயர். தெளிவாக தெரிந்திருக்கும் மகான் தத்துவராயருக்கு குரு துரிய நிலையை அருளிய கடவுள் யார் என்று. ஆனால் இதற்கு முன்னாடி மகான் தத்துவராயர் சொன்னது போல் இந்த உண்மைகளை மகான் தத்துவராயருக்கு பின்பு யாரோ பேசியது போல் நமக்கெல்லாம் தோன்றும். அதை யார் பேசியது என்று நான் சொல்லவா? நான் சொல்ல வேண்டாம். அதை நான் வாசிக்கும் போதே அதை பேசியவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்போது வாசிக்கின்றேன். இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய மத சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்டு ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனி தலைமை பெரும்பதி. அந்த பெரும்பதி யார் என்றால் சைவம், வைணவம் என இந்து வேத ஆகமத்தில் கடவுளாக குறிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கும், பௌத்தம், சமணம், கிறித்துவம், இஸ்லாம் என உலகில் காணப்படுகின்ற 6 கோடி சமயங்களில் கடவுளாக காட்டப்பட்ட ஆன்மாக்களுக்கும் தன்னுடைய சோபையை மட்டும் காட்டி மகான் தத்துவராயர் போன்ற ஆன்மாக்களுக்கு குரு துரிய நிலையை வழங்கி அருட்பிரகாச வள்ளலார் என்ற ஆன்மாவுக்கு தன்னுடைய முழு அறிவையும் கொடுத்து எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கின்ற சுத்த சன்மார்க்கத்தின் தனி தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் அந்த பெரும்பதி.
இப்போ உங்க எல்லாருக்கும் எல்லா உண்மைகளும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த உண்மைகளை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போனதால் தான் சுத்த சன்மார்க்கத்தை பற்றிய புரிதலும் இயற்கை உண்மை கடவுளை பற்றிய அறிதலும் என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு இல்லாமல் போய்விட்டது இதனால் வரையில். பெருமானார் குறிப்பிடுவார், சுத்த சன்மார்க்கத்தை சொல்லுகின்றவர்கள் சில காலம் தடைப்பட்டு இருப்பார்கள் என்று. அந்த தடைகளெல்லாம் எப்பொழுதும் முடிந்துவிட்டது. மேலும் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் எல்லா உண்மைகளும் விவரமாக வெளியாகும் என்பார் பெருமானார். அதுவும் அந்த உண்மைகளெல்லாம் பகிரங்கமாய் வெளிப்படும் என்பார். அந்த உண்மைகளெல்லாம் பகிரங்கமாக இப்போது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. சமீப காலமாக, அதாவது ஓரிரு ஆண்டுகளாக வள்ளலாரை பற்றி சமூக ஊடகங்களில் இணையத்தில் அதிகமாக பேசப்படுகின்றன, பேசும் பொருளாக ஆகியுள்ளன. என்ன காரணம் என்றால், இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் தன்னுடைய பூரண நிலையாகிய மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடையக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது. அது உண்மை. அதனால்தான் வள்ளலாருடைய வார்த்தைகள் தற்பொழுது பேசப்படும் பொருளாக மாறியுள்ளன. பல ஆயிரம் ஆண்டுகளாக பொய் சமய மதங்களை பின்பற்றி இந்த ஆன்மாக்கள் மாண்டு கொண்டு இருந்தன. இனிமேல் இந்த உயிர்கள் மாளக்கூடாது என்பதற்காக இயற்கையில் உண்மை கடவுளாக விளங்கி கொண்டு இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்த சொல்லி அந்த சுத்த சன்மார்க்கம் ஒன்றே எல்லா உலகத்திலும் வழங்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்தார். அதை அப்படியே கட்டமைத்தவர் வள்ளல் பெருமானார். எதற்காக கட்டமைத்தார் என்றால், எல்லா உலகங்களில் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களும் தன்னுடைய பூரணத்துவத்தை அடைந்து தன்னுடைய ஆன்மா கோடி சூரிய பிரகாசம் உடையது என்பதை அறிந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆக வேண்டும் என்பதற்காகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையாலேயே சுத்த சன்மார்க்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்திலும் வழங்கும் என்று ஆணையிட்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். பெருமானார் சொல்லுவார், சுத்த சன்மார்க்கம் ஒன்றே எல்லா உலகத்தும் இனி வழங்கும், அது கடவுள் சம்மதம் என்று. அதனால் வள்ளலாரை பற்றி பலவிதமான உண்மைகள், அவர் இந்த உலகுக்கு தந்த உண்மைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலும் வெளிவந்து கொண்டு இருக்கும். ஆன்மாக்கள் எல்லாம் அறிவு பெற்று அபக்குவ ஆன்மாக்கள் பக்குவ ஆன்மாக்களாக மாறி அருள் பெற்று மலம் கழித்த உலகவர் அனைவரும் வானவர் ஆவர். உண்மை.